இன்றைக்கு ஓபிஎஸ்ஸின் அணியிலே இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, விவரமான அரசியல்வாதி. அவர் பிஜேபி ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அவரிடம் இருக்கிற ஒரு குறை, திமுகவை எதிர்ப்பார். திமுகவை விட்டால் திராவிட இயக்கத்தை யார் காப்பாற்றுவது? எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவாரா? அல்லது இங்க இருக்கிற வேற எந்த கட்சியாலும் முடியுமா? அப்படி ஒரு மனிதன் என்றால் வைகோ இருந்தார். அவர் பலகீனமாகிவிட்டார். அவரிடம் ஆட்கள் இல்லை. கொள்கை இருக்கிறது, என்ன செய்ய முடியும்? ஆகவே நண்பர்களே, ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருக்கிறவர்கள் ஓபிஎஸ்னுடைய கொள்கையை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். ஓபிஎஸ் தனி கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து, கட்சியை இணைக்கல, கூட்டணி சேர்ந்து சில சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொள்ளலாமே தவிர ஓபிஎஸ்க்கு வேறு வழி இல்லை. ஓபிஎஸ் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணையாக நிற்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியோ பிஜேபியோ தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி இதோடு காலி. ஆகவே ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பல்லாக்கு தூக்குவதற்கு சென்று விடக்கூடாது. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஓபிஎஸ் திமுகவை ஆதரிக்க வேண்டும். திமுக தான் நமக்கு இருப்பிடம். திமுக தான் திராவிட இயக்கம். திமுக தான் சமூகத்தை வளர்த்தது, சமத்துவத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கு பொருளாதாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் உச்சத்தில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் 3 வேளை சாப்பிடுகிற மக்கள் 99% இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ற புள்ளி விவரங்களை மத்திய அரசு தருகிறது. ஆகவே நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஓபிஎஸ் ஆதரிக்க வேண்டும். ஆனால் தனி கட்சி துவங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட்டணி சேர்ந்து மந்திரி சபை அமைக்க வேண்டும். கூட்டணி சேர வேண்டும். கூட்டணி சேர்ந்து திமுகவுக்கு துணையாக இருக்க வேண்டும். அதிலே சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பிஜேபி போன்ற திருட்டுத்தனமான அரசியல்வாதிகளை, அயோக்கியத்தனமான சிந்தனைகளை கொண்டு திராவிடத்தை அழிப்பேன் என்கிற அங்கே ஓபிஎஸ்க்கு சொந்தக்காரன், எடப்பாடிக்கு சொந்தக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். முருகன் மாநாடு நடத்தியது எதற்காக? நாமெல்லாம் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். நீயும் நானும் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 99 பேர் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். கோயிலுக்கு செல்கிறார்கள். எவன் இங்கே தீபாவளி கொண்டாடாமல் இருக்கிறான் சொல்ல முடியுமா? ஒரு திமுக காரன் கூட இல்லை. அவன் குடும்பம் மதத்தை சார்ந்துதானே இருக்கிறது. இதையெல்லாம் தவறாக சொல்லி இந்து மதத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி என்கிற முறையிலே சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிற பிஜேபியை நம்பி மக்கள் சென்று விடுவார்களே, ஆனால் அது இந்த மாநிலத்தை அழித்து விடுவதற்கு ஒரு ஆயுதமாக வந்துவிடும். ஓராண்டு காலம் பெரியார் அவர்கள் உழைத்து இந்த சமுதாயத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வினை, இங்கே கோமணம் கட்டியவனை எல்லாம் அவனுடைய பிள்ளையெல்லாம் கார் வாங்கி வைத்திருக்கிறான். கோமணம் கட்டி கொண்டு நின்று இடுப்பிலே துண்டை கட்டி கொண்டு கைகொட்டி நின்றவனெல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே சுமூகமாகவும் வசதி படைத்தவனாகவும் சமுதாய அந்தஸ்து உடையவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவும் பெரியாரும் காரணம் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நண்பர்களே, ஓபிஎஸ்ஐ பொறுத்த மட்டில் நான் மிகவும் கண்டித்து சொல்கிறேன். ஓபிஎஸ் அணியிலே இருந்தவன் நான். இன்றைக்கு அந்த உண்மையை சொல்கிறேன் நண்பர்களே. ஓபிஎஸ் அணியிலே நின்றவன் நான். நாகையிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே முழங்கியவன் நான். ஆனால் இந்த ஓபிஎஸ்ஆல் அவருடைய செல்வாக்கையை அவரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அவரை நம்பி இருந்தவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இனிவரும் காலங்களில் எடப்பாடியை நம்பி போனால், பிஜேபியை நம்பி போனால் ஓபிஎஸ்ஐ அழித்து எடப்பாடியை தயாரித்து எடப்பாடியை அழித்து விடுவார்கள். அதற்கான ஆயுதத்தை தான் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், அதுபோல அந்த கட்சியில் இருக்கிற பெரியவர்கள், வைத்திலிங்கம் போன்ற பெரிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் விழிப்போடு இருந்து திமுகவை எதிர்க்காதீர்கள். நீங்கள் ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போதான் எதிரிகள் உங்களை துரோகிகள் என்று சொல்ல முடியாது.
நீங்கள் அதிமுக என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதிமுகவினுடைய ஒரு பிரிவாக வைத்துக் கொள்ளுங்கள், கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுங்கள். அதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரம். அதை செய்வதற்கு நீங்கள் முயற்சியுங்கள். அதுவே உங்களின் கடைசி இலக்காக இருக்க வேண்டும். நீங்கள் தயவு செய்து பிஜேபியின் கைக்கு மறுபடியும் போவீர்கள். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் அழிந்திருக்கிற தனி மனிதனாகிவிட்டீர்கள். உங்களுடைய வலிமை 40க்கு மேற்பட்ட பர்சன்டேஜ் மக்களை கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு தனி மனிதனாக இருப்பதற்கு யார் காரணம் என்பதனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அண்ணன் வைத்திலிங்கம் போன்றவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இதனையெல்லாம் கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். விஜய் போன்ற அடையாளம் தெரியாதவர்கள், இதுவரை அவர்களுக்கு என்ன சக்தி என்று தெரியவில்லை. நாளைக்கு பொதுக்கூட்டம் போடுகிறார்கள் மதுரையில் என்றால் கூட்டம் கூடும். அவர்கள் ஓட்டு போடுவது போதாது. ஒரு கூட்டத்திலே 50 பேர், 5000 பேர், 10,000 பேர், 50,000 பேர் கூடினால் கூட்டம் பெரிதாக இருக்குமே தவிர ஆட்சிக்கு வர முடியாது. அது முழுமையான இலக்கு இருக்க வேண்டும். ஒரு தொகுதியிலே 5 லட்சம் வாக்குகள் இருக்கிறது, 3 லட்சம் வாக்குகள் இருக்கிறது என்றால் 1.5 லட்சம் மக்களை எங்கும் கூட்டிவிட முடியாது. ஆகவே மிக தெளிவாக இருந்த நான் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இதற்கு துணை நின்று ஓபிஎஸ்ஐ கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொள்ளுங்கள். அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களையும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய அரசியல்வாதி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள், அம்மாவிடத்தில் நெருக்கமாக இருந்தவர்கள், நீங்கள் எல்லாம் ஒளிவோடும் வழிவோடும் இருந்து ஓபிஎஸ்ஐயும் அவருடைய இயக்கத்தையும் காப்பாற்றுங்கள். அதன் வழியில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு முயற்சியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.